ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து சோழனை அடின்னு அடிச்சு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா 5,00,000 பணத்தை திருடுனது மட்டும் இல்லாம அந்த ஆள் வீடு தேடி வந்து கேட்டா இல்லைன்னு வேற சொல்லியிருக்க. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்டா. நல்ல வேலைக்கு சிசிடிவி கேமரா இருந்ததுனால நீ சிக்குன, இல்லைன்னா 5 லட்சத்தை எடுத்துட்டு அப்படியே இல்லைன்னு சொல்லி அந்த ஆளை ஏமாத்திருப்பேல் அப்படின்னு சொல்லி போலீஸ் போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. சேரனும் நிலாவும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் ஓடியாராங்க. அண்ணே விட்டுற சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா ஓனர் கிட்ட கெஞ்சாவோ, அட போப்பா, நேத்து உங்க வீட்டுக்கு நான் வந்தேல, அவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சேன். பணத்தை எண்ணெயிலையும் வைக்கலையே அவன் மட்டும்தான் இருந்தான், மத்த யாரும் அங்க இல்ல. அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு தெரியல நொல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொன்னேன். நல்ல வேலைக்கு அங்கே சிசிடிவி கேமரா வச்சிருந்தேன், அதுல பதிவானதுனால இவன் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு பார்த்தா பயங்கர கோவம். எடுத்தது மட்டும் இல்லாம எடுக்கலைன்னு சொல்லி எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓனர் பார்த்தா சோழனை செம்மையா திட்டுறாரு. சேரன் பார்த்தா வேகமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வராரு. சார் அடிக்க வேணான்னு சொல்லுங்க சார், அவன் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், யோ கையுங்களமா சிக்கியிருக்கேன், பணத்தை முதல்ல கொடுக்க சொல்லியா, பணத்தை கொடுத்தாதான் அடிக்கிறத நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும், நிலா பார்த்தா சேரனை பார்க்க, சேரன் பார்த்தா நிலாவை பார்க்க, 2 பேரும் மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 லட்சத்துக்கு எங்கேப்பா போறது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நிலாவுக்கு பார்த்தா டக்குன்னு திவ்யா ஞாபகம் வருது. 5 லட்சம் பணம் நேத்து தானே கொடுத்தோம், திவ்யா கிட்ட அந்த பணம் எப்படியும் கையில இருக்கும், அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா வேகமா, அண்ணே நான் ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா வேகமா இங்க திவ்யாவோடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதட்டத்தோட வரவும், என்ன நிலா என்ன ஆச்சு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஐயோ நான் அதுக்காக வரல, நேத்து உங்ககிட்ட 5 லட்சம் பணம் கொடுத்தல, அதை கூட அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன நிலா என்ன ஆச்சு, முகமெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு, பதட்டத்தோட பேசுற, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், நான் எதா இருந்தாலும் அப்புறம் சொல்றேன், தயவு செஞ்சு நேத்து கொடுத்த 5 லட்சத்தை மட்டும் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு கேட்கவும், ஐயோ எதுக்காக நிலா இப்படி எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க, சோபனா அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், சோபனா பார்த்தா பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலா அந்த பணத்தை வாங்கின உடனே பார்த்தா வேகமா கிளம்பிடுறாங்க. நிலா என்னன்னு சொல்லிட்டு போனிலா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்டுக்கிட்டு இருக்க. வேகமா பார்த்தா நிலா அந்த பணத்தை எடுத்துட்டு வராங்க. அண்ணே இதுல 5 லட்சம் இருக்குன்னு, நேத்து சோழன் கொடுத்ததும் திவ்யா கிட்ட நான் கொடுத்திருந்தேன், திவ்யா கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இதுல 5 லட்சம் இருக்குனே, இதை போய் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சேரன் வேகமா பணத்தை எடுத்துட்டு வந்து, அண்ணே உங்க பணம் இருந்தாங்கண்ணே, இதுல சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்கண்ணே, இதுல 5 லட்சம் அப்படியே இருக்குனே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்பதான் ஓனரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் என் பணம் என் கைக்கு வந்துருச்சு சார், அதனால நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், பத்தாதுக்கு என்னுடைய டிராவல்ஸ்ல கொஞ்சம் வருஷமா வேலை பார்த்தவன், அந்த ஒரு இதுக்காக இவன் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், நீங்க கேஸை வாபஸ் வாங்குறீங்கன்னு சொன்னதுனால மட்டும் இல்லாம பணமும் கிடைச்சிருச்சு, அதனால இவனை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், ஓனர் கேஸை வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுறாரு. சோழனை பார்த்தா வெளியே அனுப்பிடுறாங்க. சோழனை பார்த்தா சேரன் பயங்கரமா திட்டுறாரு. ஏண்டா சோழ உன் புத்தி இப்படி போகுது, நிலா கிட்ட கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உனக்கு புத்தி வந்துருச்சு திருந்திட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் நிலைமை எங்கேயோ போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள ஓனர் என்கிட்ட இருந்து போனு, ஏண்டா இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சேரன் வருத்தப்படவும், சோழனால பார்த்தா நிலாவை நிமிந்து கூட பார்க்க முடியல, ஒரே அசிங்கமா இருக்கு. ஆனா நிலாவுக்கு பார்த்தா சோழன் செஞ்சது ஒரு விதத்துல தப்பா இருந்தாலும் எனக்காகத்தானே சோழன் இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு பக்கம் பார்த்தா சோழன் மேல நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன் சோழன் எதுக்கு இப்படி எல்லாம் பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனுடைய காயத்தை தொடவும், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், பாருங்க உடம்பெல்லாம் இவ்வளவு காயம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா சேரன் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சோழன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஏன் சோழன் எதுக்கு பணத்தை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உங்களுக்காக தாங்க, நீங்க அசிங்கப்பட்டு அழுகையில என்னால தாங்கிக்கிற முடியலங்க, உங்களை ஒருத்தவங்க ஒன்று சொல்லையில எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஏன் சோழன் எனக்காக போய் இப்படி பணத்தை திருடி போலீஸ்கிட்ட இவ்வளவு அடி வாங்கி உடம்பு ஃபுல்லா இவ்வளவு காயம், ஏன் சோழன் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு தெரியும் பணத்தை திருடக்கூடாதுன்னு தெரியும், நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் எனக்கு வேற வழி தெரியலங்க, ஓனர் அண்ணன்கிட்ட கடனும் கேட்டேன், அண்ணன் கடனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, சரி கண்ணு முன்னாடி பணம் இருக்கு, பணத்தை முதல்ல 5 லட்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா அவங்களாம் உங்களை இனிமேல் தப்பா பேச மாட்டாங்கன்றதுக்காகத்தாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படியாவது ஓனர் அண்ணன்ட்ட கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னை மன்னிச்சிருங்க,
நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சோழன் கையெடுத்து கும்பிடவும் நிலா பரவாயில்ல சோழன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிச்சி அழுதது மட்டும் இல்லாமல் சோழனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எனக்காகத்தானே இவ்வளவு அடி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனை கட்டி பிடிச்சி அழுகவும் அப்பதான் சோழன் கேட்குறாரு, இங்க உண்மையிலேயே என் மேலே உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், சேச்சா எதுக்கு எனக்கு கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லைங்க போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே எனக்கு முதல்ல தோணுது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்னை என்ன நினைப்பீங்க, நீங்கள் என்னை பேச மாட்டீங்க, என் முகத்தில் கூட முழிக்க மாட்டீங்க அப்படிலாம் எனக்கு தோணுச்சுங்க. உண்மையிலேயே என் மேலே கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இருந்துச்சு தான், ஆனால் இதெல்லாம் யாருக்காக செஞ்சீங்க, எனக்காகத்தானே செஞ்சீங்க. நான் ஒருத்தர் முன்னாடி அசிங்கப்பட்டு அழுததை பார்த்ததுமே எனக்காகத்தானே பணத்தை திருநீங்க, எனக்காகத்தானே இந்த அடியும் வாங்கியிருக்கீங்க, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பரவாயில்லையங்க இந்த அளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், நீங்கள் இருந்ததுனால மட்டும்தான் இப்படி செஞ்சேன். உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கிற முடியலங்க. உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. அவங்க கிட்டலாம் இந்த பணத்தை கொடுத்து வாயை அடைச்சாதான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸு கேஸு நம்ம சிக்கினா என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் அது ரெண்டாவது பற்றி யோசிச்சேனே தவிர முதல்ல யோசிச்சது எல்லாமே உங்களை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முழுக்க முழுக்க நிலாவை பற்றி மட்டும்தான் யோசிச்சாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலாவுக்கும் பார்த்தா அது புரிஞ்சுக்கிறது. நிலாவும் பார்த்தா நம்ம மேல இவ்வளவு அபிப்பிராயமா, நம்ம மேல இந்த அளவுக்கு அன்பா, நமக்காக இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பார்த்தா சோழன் மேல நல்ல அபிப்பிராயம் வருது. சரி சோழன் இருங்க, நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா சோழனுக்காக ஆயில்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து, சோழன் சட்டையை கழட்டுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம். சோழனும் பார்த்தா சட்டையெல்லாம் கலட்டுறாரு. நிலா சோழனுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. சோழன் வழி தாங்க முடியாம கத்த செய்யறாரு. மெதுவாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனுக்கு ஆயில்மெண்டெல்லாம் போடவும் இதை சேரன் பார்த்துட்டு, ஏன்பா உண்மையிலேயே உனக்கு சோழன் மேல கோவம் வரலையாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நான் எதுக்கு நீ கோவப்படணும், எனக்காக பணத்தை திருடி அடி வாங்கிட்டு வந்து இருக்காரு, நான் எதுக்கு இவர் மேல கோவப்படணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சேரனுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. இல்லப்பா இவன் இந்த மாதிரி பணத்தெல்லாம் திருடினது உனக்கு கோபம் வரும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சோழனும் அப்படிதான் சொன்னாரு. எனக்கு சோழன் மேல கோபத்தை விட இப்ப ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிருச்சு. எனக்காக இப்படி திருடி அடி வாங்குறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், உனக்கு ஒன்றுனா நான் ஏன் செய்யணும்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒன்றுனா பதறி துடிச்சு, எனக்கு ஒன்றுனா பணத்தை கொடுக்குன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு முடிவெடுக்கிற இந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோழனுடைய மனசை பார்த்தா நிலா முழுசா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க. ஏங்க அப்போ நான் இப்பயே கேட்குறேன், என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லைதான், வருத்தம் இல்லைதான், என் மேலே உங்களுக்கு காதல் இல்லையாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் நிலா பார்த்தா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏங்க சொல்லுங்க, என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, என் மனசுல உங்க மேல அவ்வளவு காதல் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு என் மேல காதல் இல்லையாங்க அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கவும் நிலாவுக்கு பதிலே பேச முடியல. டக்குன்னு பார்த்தா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. சோழனும் சேரனும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க.